ஐப்பசி மாதத்தில் வரும் மகா ஸ்கந்த சஷ்டியை போன்று ஆனி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டியை குமார சஷ்டி என்று அழைப்பர். அதை போல கார்த்திகை மாதத்து வளர்பிறை சஷ்டியை சம்பக சஷ்டி என்றும் சுப்பிரமணிய சஷ்டி என்றும் கூறுவார்கள். இந்த சம்பக சஷ்டியை அனந்த சுப்பிரமணிய விரதம் என்றும் அழைப்பர். குழந்தை பேரளிக்கும் தெய்வங்களுள் முதன்மையானவர் முருகனாவார். செகமாயை என்று தொடங்கும் சுவாமிமலை திருப்புகளில் முருகனையே குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டுகிறார். இந்த திருப்புகளை பாராயணம் செய்வோர்க்கு நல்ல குழந்தை பேறு கிடைக்கும் என்று பள்ளிமலை சச்சிதானந்தா சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். தென்காசிக்கு அருகில் உள்ள கிருஷ்ணாபுரம் என்ற ஊரில் குமார சஷ்டி விழா 7 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. இதனை தாரகஹர குமார சஷ்டி என்று அழைக்கிறார்கள். இவ்விழாவில் படிப்பாயாசம் வழங்குவது விசேஷமானது. சூரபத்மனின் அட்டுழியத்தை அடக்க சிவ மறு அவதாரம் வேண்ட சிவன் தனது 5 முகங்களுடன் அதோ முக்தி தினத்தன்று ஜோதியை எழுப்பி வாயுவையும் அக்னியையும் அதை ஏந்தி கங்கையில் இடச் செய்தார். கங்கை சரவண பொய்கையில் 6 தாமரைகளில் இட்டாள். அங்கு 6 ஜோதியும் 6 குழந்தைகளாக மாறின. அவர்கள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். அதனால் முருகன் காங்கேயன், சரவணபவன், கார்த்திகேயன் என்றும் துதிக்கப்படுகின்றான். உமை குழந்தைகளை அழைத்து அணைக்க 6 குழந்தைகள் 6 முகம் 12 கை 2 கால் ஓர் உடலாக கந்தனாக மாறினான். கந்தன் உதித்த தினம் வைகாசி மாத விசாக பௌர்ணமி. அதனால் அவன் பெயர் விசாகன். சிவஜோதியின் மறு உருவம் வேதஸ்வரூபன், அதனால் சுப்பிரமணியன் என்றும், இளையவன் அதனால் குமாரன் என்றும், மிக அழகானவன் ஆகவே முருகன் என்றும் அழைக்கப்படுகின்றான். முருகன் என்றால் அழகு. மு என்றால் முகுந்தன் என்கின்ற விஷ்ணு, ரு என்றால் ருத்ரன் என்கின்ற சிவன், க என்றால் கமலத்தில் உதித்த பிரம்மன். ஆக முருகன் மும்மூர்த்திகள் செய்யும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களையும் செய்து மக்களுக்கு அருளும் கருணை வடிவமானவன். காஞ்சி குமரபெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணத்தில் முருகன் அவதாரத்தை இவ்வாறு கூறுவார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த பாடலை உள்ளன்புடன் ஓதினால் குழந்தை பேறு பெறலாம்.